சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லோரும் எல்லாம் பெற்று இன்புற்று வாழ வேண்டும். நடப்பை அனைத்தும் நல்லதாக இருக்கட்டும். சகலமும் வசி வசி, சர்வமும் வசி வசி. நம்முடைய சேனலில் நாம் ஒவ்வொரு பிறந்த நாம யோகத்தை பார்த்து வந்துகிறோம். யோகம் என்பது பஞ்சாங்கத்தில் 4ஆக வருவது. நம்முடைய ஜாதகத்தில் முதல் பக்கத்தில் எடுத்து பார்த்தீங்கனாலே நாம் எந்த ராசியில் பிறந்திருக்கிறோம், எந்த நட்சத்திரம், லக்னம் என்ன திதி, யோகம், கரணம் என்பது எல்லாமே தெரிந்துவிடும். இது நம்ம வேறு யார்ட்டையும் தேடிட்டுலாம் போக வேண்டிய விஷயம் இல்லைங்க. நம்மளுடைய ஜாதக நோட் எடுத்து பார்த்தீங்கனாலே நம்ம எந்த யோகத்தில் பிறந்திருக்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த யோகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த யோகத்துக்குரிய தன்மையில் தான் நம்ம இருப்போம். சில விஷயங்கள் நம்ம மாற்றமைக்கும் போது நம்ம வாழ்வு சிறப்பாக இருக்கும். செய்யக்கூடியவை செய்யக்கூடாதவைலாம் இருக்குது. ஆனால் நம்ம தெரியாமல் அந்த விஷயங்களை செஞ்சிட்ருப்போம். சரி, அது இனிமேல் நம்ம செய்யாமல் இருந்தாலே நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரினால தான் நம்ம யோகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். யோகம் என்பது வான் மண்டலத்தில் சூரியன் சந்திரன் இரண்டும் சுற்றுகின்ற ஒரு சுற்றுவட்ட பாதையில் சுற்ற அளவு, ஒரு கால அளவு 360 டிகிரி. அதை 27 வகுத்து அப்படின்னா 13 டிகிரி 20 நொடிகள் கொண்ட ஒரு நேரம், கால அளவு தான் யோகம். பஞ்சாங்கத்தின் 4ஆக வருவது. பஞ்சாங்கம் என்பது நம்ம எல்லோருடைய வீட்டிலும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம், படிக்க வேண்டிய ஒரு விஷயம், கேட்க வேண்டிய ஒரு விஷயம். காஞ்சி மகா பெரியவா சொல்லுவார், பஞ்சாங்கம் யாரெல்லாம் படிக்கின்றாரோ கேட்கின்றாரோ அவர் வீட்டில் பஞ்சம் என்பது எப்பொழுதும் இருக்காது, பஞ்சபூதங்களும் அவர்களுக்கு அருளாசி வழங்கும் அப்படின்னு. பஞ்சபூத தத்துவத்தை தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அவங்க எல்லாருக்கும் தெரியும், வானம், பூமி, நீர், ஆகாயம், காற்றுங்கிறது எல்லாமே இந்த பஞ்சபூதத்தில் அடங்கிறது தான். நம்ம உடம்பும் பஞ்சபூதங்கள் தான். அண்டத்தில் உள்ளது, இந்த பிண்டத்தில் உள்ளது. சரிங்களா? அப்போ இந்த பஞ்சாங்கங்கிறது நம்ம எப்படிங்க படிக்கிறது? எங்கள் வீட்டில் தான் பஞ்சாங்கம் இல்லையே. ஆலயங்கள்லாம் முன்னாடி பஞ்சாங்கம் வாசித்து தான் அதுக்கான வேலையை செய்வாங்களாமா. ஆனால் இப்போலாம் அப்படி இருக்காங்கிறது சந்தேகத்தில் இருக்குது. ஏன்னா காலம் மாறி போச்சு, எல்லாமே மருவி புதுசாக சாமி கும்பிட்ற முறைகளும் மாற்றி கொண்டோம். நம்ம வீட்டில் டெய்லி ஷீட்டு உண்டுங்க, காலண்டர் இருக்குது. எல்லார் வீட்லேயும் காலண்டர் இருக்கும். மந்த்லி ஷீட் வச்சுருப்பாங்க, 2-3 டெய்லி ஷீட்டு இருக்கும். நம்ம டெய்லி நம்ம தான் அந்த தேதி கிழிப்போம். அந்த தேதி கிழிக்கும் போது நம்ம பார்க்குறது என்ன பார்ப்போம்? ராசி பலன் பார்ப்போம். இன்றைக்கி என்ன ராசிக்கு என்னப்பா போட்டிருக்கு? மகிழ்ச்சி, ஓகே சூப்பர். துன்பம்மா அப்படியே போட்டிருக்கு அப்படின்னாலும் அங்கேயே ஆரம்பிச்சிடும். அன்றைக்கி பொழுது அப்படி தான். கஷ்டம் போட்டிருக்கு, என்ன கஷ்டம்னு தெரியலையே அப்படின்னு மனசில் பதிவு பண்ணிட்டாலே கொஞ்சம் மனம்தான் ஒரு இது. உங்கள் மனசில் நீங்கள் என்ன எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணத்தில் எதை விதைக்கின்றீர்களோ அதுதான் அன்றைய பொழுது எல்லாமே. பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொன்னோம்னா அன்றைக்கி ஃபுல்லுமே சிறப்பாக இருக்கும். என்னோட அது கஷ்டம்னு சொல்கிறாங்களே, கஷ்டமாக தான் இருக்குமோ, இன்றைக்கி வேலை செய்கிற இடத்துல எதாவது பண்ண போகிறாங்களா, இல்லை ஸ்கூலில் எதாவது மாட்டுமோ அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகும்? அந்த அச்சம், பயம் உணர்வே அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளை அதே மாதிரி செயல்பட வச்சிடும். கற்றுவி போட்டணும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த காலண்டர் சீட்டை நம்ம கிளிக்கும் போது இன்றைக்கி என்ன தேதி, என்ன கிழமை, என்ன நட்சத்திரம், திதி, யோகம், கரணம், இன்றைய நாள் என்னென்ன சிறப்பு நிகழ்ச்சிகள் இருக்குது, தேய்பிரையா, வளர்பிரையா, அப்படி எல்லாமே அந்த காலண்டர் ஒரு சீட்டில் இருக்குங்க. அந்த காலண்டரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ பஞ்சாங்கத்தை தேடி நம்ம எங்கே போக வேண்டியது இல்லைங்கிறதுக்காக அந்த காலண்டர் சொல்கிறேன். பஞ்சாங்கங்கிறது வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது ஒரு சிறப்பு தான். ஆண்டுதோறுமே தமிழ் மாத பஞ்சாங்கம் எப்பயுமே உண்டு. வருடப்பிறப்பு வந்தனையுமே பஞ்சாங்கம் வச்சுருவாங்க, பஞ்சாங்கங்கள் வாசிப்பாங்க. திருச்செந்தூர் கோயிலாக இருக்கட்டும், திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயிலாக இருக்கட்டும், ஆலயங்களில் அந்த தமிழ் மாதம் சித்திரை மாதம் நம்ம புத்தாண்டு கொண்டாடுறப்பயே பஞ்சாங்கம் வாசிப்பாங்க. நீங்கள் எல்லாமே கேட்டிருப்போம், ஆனால் இதுதான் என்னென்னு தெரியாமல் நம்ம இருந்திருப்போம். அப்போ அந்த 27 யோகத்தில் இன்றைக்கான யோகம் என்ன பார்த்திங்கன்னா சித்தி யோகம். சித்தம், சித்தி அப்படின்னா புத்தி, கூர்மை, அறிவு, இது எல்லாமே. சித்தி யோகத்தில் பிறந்தவர்கள் எப்படி இருப்பாங்க? தெளிவான, அளந்து எதாக இருந்தாலும் ஆராய்ந்து செயல்படுறவங்களாக இருப்பாங்க. ஆலோசித்து பின்னமாக யோசித்து முடிவெடுப்பவர்களாக இருப்பாங்க. அவசர புத்தி இருக்காது. எடுத்தம் கவிழ்த்தம் என்று பேச மாட்டார்கள். ஏன் அப்படின்னா சித்தி விநாயகர்னு நம்ம எல்லாருமே கும்பிடுவோம். விநாயகர் என்ன பண்ணுவார்? முருகன் உடனே மயில் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார் உலகத்தை சுற்றி அந்த நாணப்பழத்தை வாங்கிறதுக்கு. நாணப்பழம் யார் வாங்குவா? விநாயகர். அவர் அமைதியாக நின்று பொறுமையாக ஆராய்ச்சி பார்ப்பார். தாய் தகப்பனே உலகம், இவர்கள் சுற்றி வந்தாலே இந்த உலகத்தை சுற்றியே பலன் உண்டு அப்படின்னு சிந்தித்து பொறுமையாக இருந்து அந்த நாணப்பழத்தை வாங்கிக்குவார். முருகன் வேகமாக மயில் எடுத்துகிட்டு போய் உலகத்தான் சுற்றிட்டு எங்கே போயிடுவார்? பழனி மலையில் போய் நிற்பார். பழனி ஆண்டவரா, தண்டாயுத பாணியா. அதனால் இந்த சித்தி யோகத்தில் பிறந்தவர்கள் இவரோட தெய்வம் பார்த்திங்கனாலே கணேசர் தான். கணேசன், தொந்தி கணபதி, கணேசர், கணேசா அப்படின்னாலே விநாயகர் பெருமாள் தான்.
விக்னேஸ்வரன், விக்னம் தீர்ப்பவர், வினைகளை தீர்ப்பவன், வினை தீர்த்தான். அப்போ இவர்கள் பிள்ளையார் வழிபாடு, பிள்ளையார்பட்டி, மலக்குண விநாயகர், திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில், இந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்வது. விநாயகர் வந்து பிடித்து வைத்தாலே பிள்ளையார் தான். விநாயகர் இல்லாத இடங்களே இருக்காது. முச்சந்தி விநாயகராகவும் இருப்பார், வீதிக்கு இருப்பார், குளத்தங்கரையில் இருப்பார், ஆற்றங்கரையில் இருப்பார், அரச மரத்தடியில் இருப்பார், எல்லா இடத்துலையும் இருப்பார். அப்போ அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையார், நீர்நிலை பக்கத்தில் நிலத்தில் இருக்கிற பிள்ளையார் வணங்குவது சிறப்பு. எல்லாருக்குமே சிறப்புங்க. நீர்நிலையை ஒட்டியும் இருக்கின்ற அரச மரத்தை சுற்றி நம்ம வந்து குளிச்சுட்டு, அதனால அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குளத்தில் குளிச்சுட்டு அங்கேயே சாமி கும்பிட்டு விநாயகர் சுற்றி வந்துடுவாங்க. ஆக்சிஜன் நிறையா கிடைக்கிற இடம் வந்து அரச மரம். காற்றை அதிகம் உற்பத்தி செய்கின்ற இடம் அரச மரம். காற்றை தூய்மைப்படுத்தி கொடுக்கறதுக்கு அரச மரத்துக்கு நிறைய பங்கு உண்டு. அதனால தான் அரச மரத்தை சுற்றி வந்தாலே நல்ல விஷயம் நிறைய நடக்கும்னு சொல்லுவாங்க. உடல் ஆரோக்கியம் இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. அப்போ அரச மரத்தில் இருக்கிற விநாயகர் வழிபாடு செய்வது இது எல்லாமே ஒரு சிறப்பான பலனை தரும். இறக்க குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. திடீர்னு கோவப்பட்டு பேச மாட்டாங்க. இது ஒரு சுபயோகம். சித்தி யோகங்கிறது ஒரு சுபயோகம். இந்த யோகத்தில் சிறப்பான காரியங்கள் எல்லாமே செய்யலாம். சரிங்களா? இப்போ இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு செய்வது, விநாயகர் சதுர்த்தி, சதுர்தசி, இந்த மாதிரி நாட்களில் சங்கடகர சதுர்த்தி, இது மாதிரி நாளில் விரதம் இருப்பது, பிரதான பிள்ளையார் கோயிலுக்கு நீங்கள் சென்று வருவது, பிறருக்கு உதவினா யானைக்கு கரும்பு வாங்கி கொடுப்பது, எலிகளை துன்புறுத்தாமல் இருப்பது. ஏன்னா மூஞ்சூர் தான் வந்து விநாயகர் பெருமானுடைய வாகனம். அப்போ எலியோடைய இதெல்லாம் நான் வீட்டுக்குள்ளே எலி வந்துச்சு என்ன பண்ணுறது அப்படின்னா துரத்து விடணும், இல்லாட்டி பிடிச்சி கொண்டு போய் எங்கேயாவது போய் காட்டில் விடணும். இந்த யோகத்தில் பிறந்தவர்கள் எலிகளை துன்புறுத்தக்கூடாது, எலிகளை கொல்லக்கூடாது. மற்றவங்க கொல்லாமா அப்படின்னா அதுக்கு விட இல்லை. ஏன்னா எந்த ஊரிலும் துன்புறுத்தக்கூடாது தான். ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிறப்ப அது எல்லாத்தையும் கடிச்சறிஞ்சிரும். துணியாக இருக்கட்டும், அது தெரியாது, புது துணி பழைய துணி தெரியாது, அரிசி மூட்டையெல்லாம் கடிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நான் அரிசி மூட்டை வச்சுருக்கப்ப நிறையா எலினால் பாதிக்கப்பட்ட கதையில் நிறைய உண்டு. கூண்டு வைப்போம், கூண்டு வச்சு பிடிச்சி கொண்டு போய் எங்கே ஒரு பக்கம் விடுவோம். ஆனால் அது திரும்பி மறுபடியும் எங்கேயாவது முடியாது காக்காட்டியே நாயிட்டீங்க மாட்டிக்கும். அதெல்லாம் நிறையா நடந்திருக்குது. சித்தியோகத்தில் பிறந்தவர்கள் முடிந்தவரை எலிகளை கொல்லாமல் இருங்கள், விநாயகர் வழிபாடு செய்யுங்கள். உங்களுக்கு சிறந்த எதிர்காலம் நல்லபடியாக அமையும். மீண்டும் இதை போன்ற ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் நற்பவி சரவணன். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நற்பவி.